ஹாய் கைஸ், நம்ம அன்னைக்கு போயிருந்த ஒரு சிஎஸ் வீடியோ பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். சிஎஸ் போயிருந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே இது கொடுத்துட்டாங்க. பழைய கண்ணு ஒரு மேட்ச் தவிர்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்டு சிவனையா சொல்லுங்க கொளுத்துதுங்க. ரவுடிங்க ரவுடி இல்லைங்க மறுபடியும் போடுங்க ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இதுலேயே கும்பாங்க தெரிச்சு பய ஓடிட்டான். நான் முன்னாடியே எப்போவுமே ரஸ் அடிச்சு போயிடுவேன். அவன் நின்று அழுவேன், நான் ரஸ் அடிச்சிட்டேன். தப்புன்னு மேலே போய் பார்த்தா அந்த நான் ஒன்று போட்டல் மணிக்கு போட்ட பார்த்தேன். போட்டலுக்கு பார்த்தா கீழே விழுந்து கிடக்கு. போய் போனோடனே மண்டையில சாட்டை விட்டுக்கிட்டாங்க. ஒன்றுமே செய்ய முடியும். அங்கிட்டு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு கொளுத்தி விட்டுக்கிட்டாப்புல. என்னன்னு அப்படியே லைட்டாக அப்படியே பார்த்தா கொளுத்தி விட்டுக்கிட்டான். இன்னும் சீலன்னே தெரியல. ஐயோ தாயண்டு வெயிஸ் போட்டான்னு பார்த்தா ஓசிக்கல போட்டுக்கிருந்தான். வெயிஸ் போட்டு வரணும் அப்படின்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த ஒருத்தருதான் இவனை ஓசியில் போட்டாங்க. பார்த்தா டபுள் டேக்டவுனு. என்ன செய்யறது ஒன்றுமே சங்கட்டமாக போச்சு. அடுத்த மேட்சுக்குள்ளே வந்தவொடனே எப்பவுமே நமக்கு பிடிச்ச எக்ஸாமெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கு சிப்பை போட்டு விட சொல்லிட்டு பையன் 2 கிலோ அடிச்சதுனால சிப்பு வந்துருக்கும். சிப்பை போட்டு விட சொல்லிட்டேன். உடனே பையன் சொன்னாப்புல சிப்பையும் ஒரு 5 செகண்டில் போட்டு விட்டான். சிப்பு போட்டு விட்டுன்னு கத்திக்கிட்டு அந்த சிப்பை போட்டு விட்டான். அவன் போட்டதோட டம்முன்னு ஏறி போவேன், வேகமாக ஏறி போவேன், பறந்து போவேன். கடவுளா என்னமோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன், அங்கேயே கொடுத்துட்டேன். ஒருத்தவங்க மண்டையில் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு கொடுத்து போடுவேன் மண்டையில். என்ன ஒன்றுமே சேமில் சங்கத்தை குஸ்காவாக போச்சு. வாய்ஸ் ஒரு பயிலு அந்த வாழைக்காய் மண்டைன்னு ஒரு எச்சாட்டு கொடுத்துருக்கேன். வாழைக்காய் மண்டை இங்கே பையன் கேம் படிச்சுட்டு நம்ம பாம்பை போட்டு விளாண்டுக்கு இருப்பேன். நான் டான்சிங் பாமி அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போய் பார்த்தா மண்டையில் கொடுத்து முடியும் ஒருத்தவனுக்கு வாழைக்காவுக்கு. மிரண்டேன் நான். அப்படி ராய்ஸ்டார் தம்பி கிம்பின்னு பெருமையாக பேசினேன். இங்கிட்டு போய் சுற்றிட்டு வருவேன். ராய்ஸ்டார் தம்பின்னு கத்திக்கிட்டே இருப்பேன். அம்முன்னு பார்த்தா பையன் ஒரு 5 நிமிஷம் கூட தாங்க மாட்டேன். இப்போ அங்கிட்டு போனோடனே 10ன்னு கொடுத்து விடுவேன். அவன் ரிவே பண்ணுறான். நான் கத்தி இருக்கிறேன். இப்படி போய் நிற்பான் பாரு. டம்முன்னு கொடுத்து விடுவேன் எக்ஸாமெண்ட் வச்சு. ஏன் நான் சிப்பு போட்ட கண்ணெடுத்தே போட்டு என்ன போட்டு விடுவாங்க. சங்கடமாக போச்சுன்னு கத்திக்கிட்டு மறுபடியும் ஒரு கத்தி வரும். நம்ம எப்பவும் போல் ஒரு எக்ஸாமெண்ட் எடுக்கலான்னு பார்ப்பேன். அதுக்கு மறுபடியும் யூஎம்பி எடுத்துட்டேன். அப்படியே ஒரு 5 செகண்ட் அப்படின்ட்டு என்னடா அது அக்கி சொல்லு சரியான ஹீட் ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்து ஹேங் ஆகுதான்னு கத்திக்கிட்டே இருப்பேன். அவன் மட்டும் எங்கிட்ட போயிட்டு கில் அடிக்கிறேன்னு ஓடிடுறான். பார்த்தா நின்றுக்கு இருப்பேனா எக்ஸாமெண்ட் எடுத்துருப்பேன். அங்கே போய் ரஸ் அடிச்சு ஒரு வாழைக்காய் மண்டை எனக்கு மண்டையிலே ஒரு ஷாட் விடுவேன். பாருங்க கைஸ் எப்படி ஷாட்டு அப்படியே மண்டையில வாங்கிடுவேன். மண்டையில் வாங்கிட்டு படுக்க போட்டுவாங்க. அதுக்குள்ளே நம்ம டீமெண்ட் முடிச்சுட்டு போய்ப்பாங்க எல்லாரையுமே. எல்லாரையுமே முடிச்சுடுவாங்க. கீழே குடிச்சிருக்கான் ஒருத்தவன். நம்ம மாலாடா போட்டு தாக்கி விட்டான். மாலாடா பயலுன்னு கத்திக்கிருந்தேன். அப்போ பார்த்து அவன் அப்பவும் குஷி ஆகிட்டு எந்த ரவுடி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு கத்திக்கிருந்தான். அந்த வீடியோ அவன் எப்படியும் கன்ஃபார்ம் பார்ப்பான். மலடா பாப்பையாடா பார்க்கும்போது ஒரு லைக் போட்டு விடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஒன்று விளாட வரவங்க ஃபுல்லாக நாளையிலேருந்து நாங்கள் ரூம் மேட்ச் விளாட போகிறோம். அதெல்லாம் வீடியோ எடுத்து போகிறோம் கைஸ். அதனால் நாளைக்கு வீடியோ எடுத்து சாயங்காலம் வரும். லைக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுவாங்க. இது ரஸ் அடிச்சு போவேன். 2 கண்ணு எடுத்துக்கிட்டு டம்முன்னு கொடுத்து போடலாம் அப்படின்னு ரஸ் அடிச்சு போனால் எவனையும் காணும். இப்படி டப்புன்னு மேலே ஏறினா மேலே எனிமி இருப்பேன்.
எழும்பிட்டு மண்டையில் ஒரு ஷாட் வாங்கிட்டு படுத்துக்கிறேன். நம்ம மலடா வந்து கில்லை போட்டு நம்மளை ரிவைவ் பண்ணலாம். இது வழக்கமாக நடக்குதுதான், என்ன செய்ய. அது அப்படியே சுற்றிட்டு 9 மணிக்கு சுற்றிக்கிட்டு தெரியுவேன். நானும் முட்டாக்குழி மணிக்கு சுற்றி எக்ஸாம் ஏதாவது மெடிக்கெட்டை போட்டு 1 கில்லு அடிக்க விட மாட்டாங்க சுத்தமாக. மலடாவே 10 கில்லு 15 கில்லு அடிச்சுட்டு போயிடலாம். என்ன செய்யறேன்னே தெரியல. மொத்தமாக பார்த்தா ஒரு 1 கிலோ 3 கிலோ இருக்கும். 3 கில்லு ஒத்துக்கிட்டேன். அந்த 1 டேப் அடிச்ச மட்டும்தான் கில்லு. இந்த லாஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச்சில் தான் பெரிய சம்பவம். நம்ம மலடா ஒரு அதிசயம் பண்ணியிருக்கான். அதிசயமாக பார்த்தா அதிசயமாக என்னன்னு தெரியுமா? லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். மிரட்டி விட்டான். என்ன சரின்னு தெரில. லாஸ்ட்டாக ஒன்று பண்ணுவான் பாருவேன். போட்டுட்டு நான் நாக்காயி கிடப்பேன். அதனால் அவனை பார்க்க முடியல. நாக்காயிட்டே பார்க்க முடியா. இதுக்கே கடந்து ரஷ் அடிச்சு போயிடுவேன். நம்ம டீமெட்டு கீழே போயிடுவேன். மேலே நின்று அடிக்கலாம், கேம்போர்ட்ஸ் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீமெட்டு ஏறி போயிடுவேன். அவனை பார்த்துட்டு நமக்கு பேக்கப்புக்கு ஆள் கிடச்சாங்க, ஓசியில் தட்டி விட்டுலாம் அப்படின்னு ஏறி போனான். அப்படின்ற அந்த சந்துக்குள்ளே பூந்து நாக்கு அடிச்சுட்டு ஒரு 5 செகண்ட்லேயே ரிவைவ் பண்ணிட்டாங்க. மேலே போனால் ஒருத்தர் நாக்கு அடிச்சுன்னா என்ன முடிச்சுட்டு அவனை ரிவைவ் பண்ணிட்டாங்க. நம்ம மலடா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். டம்முன்னு போட்டு விட்டான். அதான் கடைசியில் பார்த்தா நம்ம மலடா எனக்கு நெட்டு போயிடும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மலடா எய்ஸ் போட்டான். என்ன சொல்லு தெரியல. எனக்கு அப்படியே குசி தூக்கிடுச்சு. கொளுத்து விட்டானே அப்படின்ட்டு. மலடா பயிலு கும்பி கும்பாடா.